நம்முடைய திராவிட மாடல் அரசோட இலக்கு எல்லோருக்கும் எல்லாம், அனைத்து மாவட்டங்களுக்கும் சீரான வளர்ச்சி. அதனால தான் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பார்த்து பார்த்து மக்களுடைய கருத்துக்களை கேட்டு கேட்டு ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம். கடந்த 4 ஆண்டு திராவிட மாடல் ஆட்சியில் நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு மட்டும் 7,420 கோடியில் 6,679 வளர்ச்சி பணிகளும், 2,000 கோடியில் நலத்திட்ட உதவிகள் என மொத்தம் 9,537 கோடியில் மதிப்பிலான திட்டங்கள் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது. அதில் மிக முக்கியமானவற்றை மட்டும் சிலவற்றை மட்டும் நான் சொல்லணும்னா, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மயிலாடுதுறை வரதாச்சாரியார் பூங்காவில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருடைய பெயரில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருடைய சிலை, தமிழில் முதல் நாவல் எழுதிய மாயூரம் முன்சிப் வேதநாயகம் அவர்களுக்கு அரங்கம் கட்டிட இருக்கிறோம். அரங்கம் கட்டி இருக்கிறோம். சீர்காழியில் தமிழிசை மூவர் மணிமண்டபத்தில் போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் படிக்க 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அடிப்படை வசதிகளை செஞ்சிருக்கோம். 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை பணிகள், குடிநீர் பணிகள், குடிநீர் வசதிகள், புதிய கட்டிடங்கள்னு 4,911 பணிகளை செஞ்சிருக்கிறோம். செம்பனார் கோவிலில் மதானத்தில் அரசு கால்நடை மருத்துவ கட்டடம் கட்டியிருக்கிறோம். சீர்காழியில் கால்நடை மருத்துவமனை கட்டி அதை பயன்பாட்டுக்கு ஒப்படைத்திருக்கிறோம். பூம்புகார் சுற்றுலா வளாகம் மேம்படுத்தப்பட்டு வருது. பூம்புகார் கல்லூரிக்கு வகுப்பறைகள் கட்டக்கூடிய பணியும், திருவெண்காடு பள்ளிக்கு அடிப்படை வசதிகளும் அமைக்கிற பணியும் நடந்து கொண்டிருக்கிறது. 8 நிரந்தர நேரடி நெல் கொள்முதல் கிடங்குகள் அமைச்சிருக்கிறோம். 10 உலர்களங்களை அமைச்சிருக்கிறோம். நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 241 கிலோமீட்டர் தூரத்துக்கு சாலைகளை போட்டிருக்கிறோம். பேரூராட்சி துறைகள் சார்பில் 72 கோடி ரூபாய்க்கு திட்டப்பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. சீர்காழி ஒன்றியத்திற்குட்பட்ட 7 ஊராட்சிகளில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டப்பணிகளை முடிச்சிருக்கிறோம். 200 கிராமங்கள் பயனடையக்கூடிய வகையில் 19 மினி பஸ்கள் விடப்பட்டிருக்கு. 262 இடங்களில் தூர்வாரக்கூடிய பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. பொதுப்பணித்துறை சார்பில் 229 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு துறைகளுக்கு பல்வேறு கட்டடங்களை கட்டி தந்திருக்கிறோம். இது மட்டுமல்ல, நம்ம திராவிட மாடல் அரசோட முத்திரை திட்டங்கள்ல இந்த மாவட்டத்தில் உங்களில் எவ்வளவு பேர் பயனடைஞ்சிருக்காங்க என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 64,396 சகோதரிகளுக்கு, மன்னிக்கணும், 1,64,396 சகோதரிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிறோம். 18,961 பேருடைய நகைக்கடன்களை தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம். 1,217 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 13 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம். காலை உணவு திட்டத்தில் 50,689 மாணவர்கள் சுவையா சூடா சத்தான உணவை சாப்பிடுறாங்க. நம்ம பசங்க படிக்க 12,358 மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்திலையும், 5,042 மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்திலையும்
ஒவ்வொரு மாசமும் 1000 ரூபாய் கொடுக்கிறோம். 41,000 மாணவர்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி அளித்து கொண்டிருக்கிறோம். 1238 விவசாயிகளுக்கு புதிய இலவச மின் இணைப்பு கொடுத்திருக்கிறோம். 3632 மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு நிதி உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறோம். 10,267 வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. 6 லட்சம் விவசாயிகளுக்கு, 2 லட்சம் மீனவர்களுக்கு, 26,882 அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பல்வேறு நிதி உதவிகளை வழங்கி இருக்கிறோம். 2,498 பேருக்கு கலைஞர் கனவு இல்லம் வழங்க போறோம். இப்படி ஒவ்வொரு மனிதருக்கும் என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செஞ்சு தரோம்.